இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அம்மா நாகம்மா, அம்மா தாயே, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த அமிர்தா எங்க? அமிர்தா தன்னோட எதிரி கூட வெளியே போயிருக்கா. என் கையால உங்களுக்கு ஊட்டி இப்படி என்னென்னமோ ஆசைகள் இருக்கு. எல்லாம் கனவாவே மிஞ்சி போச்சு, எதுவுமே நினைவாகல. எனக்கு தூக்கம் வராததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியாதா? மனோவியாதி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரியும். நெல்லு அமிர்தா, எதுக்காக இங்க வந்திருக்க? வந்துதானே ஆகணும். எதுக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னை யாரு வரவழைச்சாங்கன்னு எனக்கு தெரியும் கானிஷ்கா. ஆனா உன்னோட எண்ணம் நிறைவேறுங்கிற பிரமையில மட்டும் இருக்காது. போகிறதுக்கு வழி விடு. அவ்வளவு சுலபமா உன்னை போக விடுறதுக்கு இல்ல நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. நாகமணி தேடுதல் வேட்டை ரொம்ப தீவிரமா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது இங்க வாசுகி வம்சத்தோட சொத்து. என்ன சொன்ன? இன்னொரு முறை சொல்லு பார்க்கலாம். ஒரு தடவை இல்ல, 1000 முறை சொல்லுவேன். நாகமணி இங்க வாசுகி வம்சத்தோட சொத்து. அதை அடையாம நான் விட மாட்டேன். அந்த நாகமணி என்னைக்கு இருந்தாலும் இந்த தக்ஷக வம்சத்துடைய சொத்து. எந்த காரணத்தை கொண்டும் அத உங்க வம்சத்துக்கு சொந்தமாக நான் அனுமதிக்க மாட்டேன். நீ நினைக்கிறது இன்னைக்குமே நடக்காது கானிஷ்கா. தேவையில்லாம என் முயற்சியில குறுக்கிடாத. என் கோபம் இப்பேற்பட்டது உனக்கு தெரியாது. தேவையில்லாம என் முன்னாடி தோக்காத. போய்ங்கிறது. தோல்வியா? இந்த கானிஷ்கா கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போவன்னு மட்டும் கனவு காணாத. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் குறுக்கிடுவேன். நாகமணிய நீ கைவசப்படுத்திக்கிறதுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் தடையா வந்து நிப்பேன். அதுக்காக தான் நான் இந்த பூமிக்கு இப்ப வந்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோ. அதையும் பாத்துடலாம். பொண்ணுன்னு குறைச்சு இடம் போடுறல. இந்த பொண்ணு உன்னை எப்படி தோக்கடிக்கிறான்னு பாத்துக்கிட்டே இரு. நாகமணி எங்க சொத்து. அத நிச்சயம் நான் அடைஞ்சே தீருவேன்.
உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தானே? அவங்க மனைவி ஹேமா இருக்காங்களே, அவங்க எனக்கும் க்ளோஸ் தான். அதனால நாம ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. ஆனா என்னங்க, விஷ்ணு அண்ணா அர்ஜுன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அர்ஜுன் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. அதுவும் இல்லாம அர்ஜுன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்ச விஷயம் ஹேமாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது நம்ம பொண்ணு அமிர்தான்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க நிச்சயமா ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குங்க. அவங்க மகனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காவது அவங்க நிச்சயம் மனசை மாத்திப்பாங்கன்னு தோணுதுங்க. ஒரு தடவை போய் முயற்சி செய்யறதுல தப்பு எதுவும் இல்லையே. ஆமா சரோஜா, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. சரி, நான் விஷ்ணு சார் கிட்ட ஒரு முறை பேசுறேன். ஆனா இப்ப வேண்டாம். சந்தர்ப்பம் பார்த்து நான் விஷ்ணு சார் கிட்ட இத பத்தி பேசுறேன். அப்புறம் ஆண்டவ விருப்பம் நடக்கிறது நடக்கும். சரி, இப்போ நீ நிம்மதியா தூங்கு. நானும் தூங்குறேன். காலையில் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போகணும். குட் நைட். குட் நைட். அம்மா, அப்பா அம்மாவா உன்னோட சந்தோஷத்துக்காக எதுவும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம்மா. நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயமா கிடைக்கும். உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கும். எங்க போனாங்க? இருங்க, இதோ வந்துருந்தானே போனேன். ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாங்களோ? சே, என்னமோ சொல்லணும்னு கூட்டிட்டு வந்தாங்களே. ஒருவேளை வாஷ்ரூம் போயிருப்பாங்களோ? அமிர்தா, எங்க அமிர்தா, எங்க போனீங்க? என்னது இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். பாவம் அப்பவே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஒரு வாட்டி நானே போய் தேடி பார்க்கிறேன். அமிர்தா, இப்ப என்ன பண்றது? இந்த கழுகுக்கு பாம்பு மேல என்னதான் கோபம்? அந்த பாம்புக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது கடவுளே. இந்த அமிர்தா வேற எங்க போனாங்க? அமிர்தா, எங்க ஆளையே காணோம்? ஒருவேளை அந்த பக்கம் எங்கேயாவது இருப்பாங்களோ? அமிர்தா, அமிர்தா, எங்கப்பா போனாங்க இவங்க? அமிர்தா, எங்க அமிர்தா? ஹேமா, நாளை காலையில சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும். நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் எழுப்பி விட்டுரு. ஹேமா, ஹேமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஹேமா, ஏதாவது சொன்னீங்களா? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க நீ? ஆமா, நானும் சாயந்தரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ஏதோ யோசனையிலே இருக்க. என்ன, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. அது அர்ஜுனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவனை பத்தி யோசிக்கிற பொறுப்பெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துரு. நாம இனிமே நிம்மதியா இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம்
அப்ராட்ல ஒரு நல்ல வெக்கேஷன் போயிட்டு வரலாம். சரியா? ஆ, அதாங்க அவன் கல்யாணத்தை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வெக்கேஷன் இருக்கட்டும்ங்க. இனிமே நம்ம அர்ஜுனோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஓ, மயூரி அந்த மாதிரி பேசுனதுக்காகவா? ஏமா, ஏதோ ஆத்திரத்துல சின்ன பொண்ணு பேசிட்டா, அது ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. ஒரு தடவை காதல்ங்கிற தென்றல் காத்து வீசிட்டா கோபம்லாம் தானா போயிடும். அதாங்க நம்ம அர்ஜுனோட வாழ்க்கையில காதல்ங்கிற தென்றல் காற்று வேற திசையில வீசுதோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படின்னா பாவங்க அவன். நம்ம அர்ஜுன் உங்க பிசினஸ் பார்ட்னர் பொண்ணு அமிர்தா இருக்காளே, அவளை விரும்புறானோன்னு தோணுதுங்க. ஆனா நம்ம வற்புறுத்துறதுனால மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டாங்க. ஏங்க, ஒருவேளை இப்பவும் அவன் மனசுல அமிர்தாங்கிற தென்றல் காற்று இருந்தா? அப்படி ஏதாவது இருந்திருந்தா முன்னாடியே வாய் திறந்து சொல்ல மாட்டானா? நம்ம என்ன வேண்டான சொல்ல போறோம்? இல்லங்க, அது வந்து அத்தை. இங்க பாரு ஹேமா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எவ்வளவு பண்ணியும் பிரயோஜனம் இல்ல, புரியுதா? இப்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க தலையெழுத்து. பழசையெல்லாம் மறந்துட்டு புதுசை ஏத்துக்க பார்க்கணும். அதான் வாழ்க்கை. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை ஏத்துக்கிட்டு மனசார வாழணும் ஹேமா. பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப பிலாசபிலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி காலம் மீறி போயிருந்தா நீங்க சொல்றதை என்னால ஒத்துக்க முடியுங்க. ஆனா காலம் இன்னும் மீறவே இல்லையே. என்ன சொல்ல வர? அது என்னன்னா, நடந்திருக்கிறது நிச்சயதார்த்தம் மட்டும்தானே. இப்ப கூட இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு. ஹேமா, என்ன பேச்சு பேசுற நீ? இது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமா? பாவம், மயூரியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அதுக்கு இல்லைங்க, நம்ம பையன். இங்க பார், இந்த விஷயத்துல இதுக்கு மேல நீ எதுவும் பேச. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு. கஷ்டமோ நஷ்டமோ இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இனிமே இந்த விஷயமா என்கிட்ட பேச முயற்சியே பண்ணாத. சரி, நான் படுத்துக்கிறேன். இருந்த பொண்ணு யாரு? அந்த வாய்ஸ் ஏன் எனக்கு அமிர்தாவோடது மாதிரி கேட்டுச்சு? எனக்கு ஏதாவது பிரம்ம பிடிச்சிருச்சா? அர்ஜுன் எங்கேயாவது டிராபிக்ல இருந்திருக்கலாம், யாராவது அங்க பேசி இருந்திருக்கலாம். தேவையில்லாம நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு தோணுது. ச்சே. ஆனா ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான் அர்ஜுனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அர்ஜுனை பத்தி யோசிக்கிறியா இல்ல அர்ஜுன் கூட கல்யாணம் நடக்குமான்னு யோசிக்கிறியா? அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? அது சரி, நான் எதுக்கு அப்படி எல்லாம் யோசிக்கணும்? அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும் மயூரி? நடந்ததெல்லாம் பத்தாதா உனக்கு? அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நீயே கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாரு. உனக்கு போன்ல அமிர்தாவோட வாய்ஸ் கிளியரா கேட்டுச்சுன்னு தானே சொன்ன? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா அப்படின்னா உனக்கு டவுட்டே வேண்டாம். நிச்சயமா அர்ஜுன் அமிர்தா கூட தான் ஊர் சுத்த போயிருக்கான். இத பாரு மயூரி, நீ இப்பவும் இதை அலட்சியப்படுத்தினா நீ ஆசைப்படுறவன் உன் கண்ணு முன்னாடியே உன் கையை விட்டு நழுவி போயிடுவான். அக்கா ப்ளீஸ், நீங்க வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப அமிர்தா போன்ல பேசுனத ஸ்பீக்கர் போட்டு நாம எல்லாரும் கேட்டோம்ல. சோனா என்ன அர்த்தம் அதுக்கு?
அமிர்தா அவங்க வீட்ல தானக்கா இருக்கா. அர்ஜுன் கூட வெளியில போக சான்ஸே இல்லையே. ஆனா அர்ஜுன் அமிர்தா கூட அவங்க வீட்லயே இருக்கலாம்ல. அக்கா இல்ல அது எப்படி அவ இருப்பா? அமிர்தாவோட அப்பா கூட அங்க பேசினார்ல. ஐயோ, நீ ஒரு வடி கட்டின முட்டாள். அர்ஜுன் அமிர்தாவோட அப்பா கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அவர் எதுக்காக போய் சொல்லணும்? அவங்க அன்னைக்கே அப்பா அம்மா ஸ்தானத்துல உட்காந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்கல்ல. பண்ணுவாங்கம்மா, பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணுவாங்க. குழந்தையும் கிள்ளி விடுவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க. அப்படின்னா இப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு. விக்ரமும் விஷ்ணு மாமாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். அதே பார்ட்னர்ஷிப்பை பர்சனல் லைஃப்லயும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா இந்த மொத்த சொத்தும் அவங்க கைக்கே போகணும்னு ஏன் விக்ரம் பிளான் பண்ணக்கூடாது? அவங்க வீட்ல இருக்கிறவங்களாம் சேர்ந்து அர்ஜுன அவங்க வலைக்குள்ள விழ வைக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? யோசி மயூரி, நல்லா யோசிச்சு பாரு. நிதானமா யோசிச்சா உனக்கே எல்லாம் புரியும். ஏதோ உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். டேக் கேர். ஆமால, இப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் ஏன் மூளை கேட்டல? ச்சே, எது பொய்யே எது உண்மைன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? அமிர்தா காயப்பட்டிருக்கு, ரத்தம். எங்க போயிருந்தீங்க நீங்க? எனக்கு இப்படி ரத்தம் குடுத்து? அது பெருசால ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்னை விட்டு போனீங்கல்ல, நான் அதுக்குள்ள இடத்த சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். எனக்கு தெரியாமல் ரொம்ப தூரமாக போயிட்டேன். அது என்ன இடம்னு கூட தெரியல. ஏதோ ஒரு பறவை வந்து என்னை காயப்படுத்திட்டு போயிடுச்சு. அதுக்கிட்டேருந்து தப்பிக்கும் போது கொஞ்சம் காயம் ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. ச்சே, மோசமான பறவையா இருக்கும் போல இருக்கு. காலையில இருந்து உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. அது சரி, நீங்க ஏன் தனியா அங்கங்க போயிட்டு இருக்கீங்க? அது இல்லைங்க அர்ஜுன், இந்த ஏரியாவே ஒரு காட்டு பிரதேசம். இந்த மாதிரி காட்டு பறவை எல்லாம் இங்க சகஜமா இருக்கும். அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? அதுவும் இல்லாம எனக்கு பெருசாலாம் காயம் ஏற்படல. எப்படி ரத்தம் வருது பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க.